12 வருட காத்திருப்புக்கு பின்பு சொக்கர்முடி மலைப்பகுதிகள் நீலக்குறிஞ்சிகளால் நிறைந்துள்ளன. சுற்றுலா பயணிகளை வரவேற்பதற்கு வனத்துறை பல்வேறு தயாரெடுப்புகளையும் நிறைவு செய்துள்ளது. 24ஆம் தேதி முதல் சொக்கர்முடியில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படும். கடல் மட்டத்திலிருந்து 2195 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள ஒரு பகுதிதான் சொக்கர்முடி. 12 வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் பூக்கும் நீல வசந்தத்தை வரவேற்க முழு தயார் நிலையில் இந்த மலைப்பகுதிகள் உள்ளன. நீலக்குறிஞ்சியின் அழகிய காட்சிகளுடன் சாகசீகத்தை விரும்புவர்களுக்காக 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பைசன் ட்ரையல் ட்ரக்கிங்கும் இங்கு உள்ளது. ஆனால் கனத்த மழையும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை கணக்கில் எடுத்து தற்போது 500 மீட்டர் வரை மட்டுமே பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. செப்டம்பர் மாதத்துடன் சொக்கர்முடி மலைப்பகுதிகள் முழுவதுமாக நீலக்குறிஞ்சியால் நிறையும் என்றும் வனத்துறை எதிர்பார்த்துள்ளது. 1.5 லட்சம் பயணிகள் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிய மலைப்பகுதிகளில் பாதுகாப்பாக வனத்துறையின் டிராபிக் வசதிகளுக்கு காவலர்களின் உதவியும் உள்ளது. மூணாறிலிருந்து பயணிகளுக்காக சிறப்பு KSRTC ஷட்டில் சர்வீஸ்களும் கஃபே கழிவறை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் இயற்கையையும் குறிஞ்சி செடிகளையும் பாதுகாக்கும் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. கேமராக்களில் படம் எடுக்கலாம் என்றாலும் சொக்கர்முடியில் ட்ரோன் பறக்க விடுவதற்கு தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. செடிகளை பறிக்கவோ சேதப்படுத்துவதற்கு அனுமதி இல்லை. உத்தரவுகள் மீறுபவர்களுக்கு எதிராக வனத்துறை கடும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்க உள்ளது. நியூஸ் பியூரோ ராஜகுமாரி.